கர்த்தரே என் துணையானீர் நித்தமும் என்று அந்த பாடலை நாம் பாடுவோமா? நித்தமும் என் நிழலானே கர்த்தரே என் துணையானே. கர்த்தரே என் துணையானே நித்தமும் என் நிழலானே கர்த்தரே என் துணையானே We'll
ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் நீங்கும் மூச்சே. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாழும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாழும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராவியை ஊற்றும். நீராவி பெற்றுக்கொள்ள அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாழும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome, Holy Spirit. Be here with your presence.
வாரும் தூய கரங்களை ஆண்டவரே உம் பிரசன்னத்தினாலே போதும் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய Hallelujah. Praise be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. It's a joy to be in God's presence. கர்த்தருடைய சமூகத்தில் பேரானந்தம். Amen. ஆமென். I believe that the Lord is good. கர்த்தர் நல்லவர். The Lord is good. All the time. And all the time, God is God good. is good. Hallelujah. Hallelujah. Amen. I want to talk to you about conscience this morning. Conscience. மனசாட்சி குறித்து இந்த காலை நேரத்தில் பேச விரும்புகிறேன். And because you sometimes you got to understand there's always an inner battle that is going on inside you over right and wrong. எது சரி எது தவறு என்கிற ஒரு யுத்தம் நமக்குள்ள எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. Why do you think why do you do the things that you do? நீங்கள் செய்கிறவைகளை ஏன் செய்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். Why do you say the things that you say? நீங்கள் பேசுகிறவைகளை எதற்காக பேசுகிறீர்கள்? Why do you think the way that you think? நீங்கள் யோசிக்கிறவைகளை எதனால் அப்படி யோசிக்கிறீர்கள்? And if you understand this thing, there's always a battle that is going inside you over right and wrong. சரியை குறித்தும் தவறை குறித்தும் உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு யுத்தத்தை நீங்கள் அப்பொழுது சரியாக புரிந்து கொள்வீர்கள். Ezekiel chapter 11. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் verse 19 and 20. 19-20 வசனங்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். Then I will give them one heart and I will put a new spirit within them and take the stony heart out of their flesh and give them a heart of flesh. அவர்களுக்கு புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். So that they may walk in my statutes and keep my judgment. அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களை கைக்கொள்ளுவார்கள், என்னுடைய கற்பனைகளின் கட்டளைகளின்படி நடந்து கொள்வார்கள். Apostle Paul says in 1 Thessalonians chapter 5 verse 20. அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரம் தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் சொல்கிறார் 20ஆம் வசனத்தில், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். 1 Thessalonians chapter 5 verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. Apostle Paul describes man as having threefold nature. ஒரு 3 குணாதிசயங்கள் மனிதனுக்கு இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். We have body, soul and spirit. நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. And we relate to this outside world through 5 senses. இந்த மூன்றும் வெளி உலகத்தோடு எப்படி தொடர்பு கொள்கிறது? ஐம்புலன்களோடு தொடர்பு கொள்கிறது. What are the 5 senses? ஐம்புலன்கள் என்ன? Sound, smell, sight, பார்வை, touch, சத்தம், தொடுதல், taste, சுவை. So all these 5 senses we relate them in the outside world. இந்த 5 உணர்வுகள் தான் இந்த உலகத்தோடு கூட தொடர்பு கொள்கிறது. இந்த 3 ஆவி ஆத்மாவோடு தொடர்பு கொள்கிறது. And between your body and your spirit is your soul. உங்களுடைய சரீரத்திற்கும் உங்களுடைய ஆத்மா ஆவிக்கும் நடுவிலே ஆத்மா இருக்கிறது. That is your intellect and your emotions. அங்கேதான் உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய உணர்வு இருக்கிறது. And your will. உங்களுடைய சித்தமும் அங்கேதான் இருக்கிறது. And this is the decision making part of your personality. உங்களுடைய ஒரு ஆழ் தத்துவத்தில் முடிவெடுக்கும் திறன் கொண்டதுதான் ஆத்மா. And then at the core of your being is your spiritual man.
உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் தான் உள்ளான மனிதன் என்று சொல்கிறார்கள். That is the conscience. அதுதான் மனசாட்சி, இந்த ஆவிக்குரிய மனிதன். And it is often through a conscience that God speaks to us. பொதுவாக ஆண்டவர் இந்த மனசாட்சியின் வழியாகத்தான் நம்மோடு கூட பேசுகிறார். And you will always hear a voice speaking through your conscience. That is உங்களுடைய the spirit. மனசாட்சியிலிருந்து அவருடைய ஆவி பேசும். An angel is all spirit. எல்லா தேவதூதர்களும் ஆவியா இருக்கிறார்கள். And an animal is all flesh. நீங்கள் ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு மாம்சம் தான் இருக்கிறது. See, if you walk in the spirit, you will be like an angel. நீங்கள் ஆவியின்படி நடந்தால் தேவதூதனை போல இருப்பீர்கள். But if you walk in the flesh, you will be like an animal. மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு மனிதன் மிருகத்தை போல இருப்பார். Very simple as that, right? மிக மிக சுலபமாக பார்க்கலாம். John chapter 4 verse 24 it says, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, God is spirit and the worshippers must worship the Lord in spirit and in கர்த்தர் truth. ஆவியா இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் ஆராதிக்க வேண்டும். I want you to read Galatians chapter 5. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Verse 15. 15ஆம் வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அடிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Please read sister till the end of the chapter. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெடிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். This last verse is very important. கடைசி வசனம் மிக மிக முக்கியம். Let us not become conceited, provoking one another, envying one another. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொண்டு ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும். You shouldn't make someone angry all the time. எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை கோபம் ஊட்டிக் கொண்டு எரிச்சல் ஊட்டிக் கொண்டு இருக்க கூடாது. You see, a woman has two missions in life. ஒரு பெண்ணுக்கு 2 வேலை கடமைகள் இருக்கிறது. You shouldn't get angry because I say this. இத நான் சொல்றதுனால நீங்க கோபப்படக்கூடாது. Because our church ladies are not like that. நம்ம சபை பெண்கள் அப்படி கிடையாது. I'm talking about others. மற்ற இடத்துல இருக்கிற பெண்களை சொல்றேன். A woman has two missions in life. ஒரு பெண்ணுக்கு 2 கடமை, முக்கிய பணிகள் இருக்கிறது. To make a man calm down when he is angry. ஒரு ஆண் கோபப்பட்டால் அவனுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். And to make him angry when he is calm. ஆனா அவன் அமைதியா இருக்கும்போது கொஞ்சம் கோபப்படுத்தணும். அப்படிதான் எல்லா men செய்கிறாங்க பாருங்க. Amen. ஆமென். But our church ladies, they're not like that. நம்முடைய சபை பெண்கள் அப்படி கிடையாது. They're very spiritual, right? அவங்க ஆவிக்குரியவர்கள். ஆமென். ஹalleluya சொல்லலாம். ஹalleluya. ஆமென். எல்லாரும் ஹalleluya சொல்ல வேண்டியதான். Amen. Hallelujah. See, the Bible says, it's very important. It says, if we live in the spirit, let us also walk in the spirit. ஆவியில் நாம் இருப்போம் என்று சொல்வோமானால் அந்த ஆவியின்படி நடக்கவும் கடவோம். And when you're in the flesh, you walk as a beast. நீங்க மாம்சத்தின்படி நடந்தால் மிருகம் போல் நடந்து கொள்ளுங்கள். Having lost your sensitivity with God. தேவனோடு கூட இருக்கிற அந்த உணர்வை இழந்தவர்களாக மிருகம் போல் நடந்து கொள்ளுங்கள். But when you walk in the spirit, ஆவியிலே நாம் நடந்தால் you discover your highest potential. உங்களுடைய ஆவிக்குரிய உச்சிதமான பலத்தை உணர்ந்து கொள்வீர்கள். And when it comes to soul, ஆத்மாவிலே நீங்கள் வரும்பொழுது you make up your mind whether you will obey the voice of the Holy Spirit or your flesh. மாம்சத்துக்கு கீழ்ப்படிய போகிறோமா அல்லது ஆவியானவருக்கு கீழ்ப்படிய போகிறோமா என்பதை அங்கே நாம் முடிவு செய்கிறோம். Bible says there's always a battle between flesh and spirit. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது மாம்சத்திற்கும் ஆவிக்கும் எப்பொழுதும் போராட்டம் உண்டு. And how you respond will affect everything about your life and every relationship you have. நீங்கள் எப்படி அதற்கு பதில் சொல்ல போகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய எல்லா உறவும் உங்களுடைய முழு வாழ்க்கையும் எப்படி இருக்க போகிறது என்பதை தீர்மானம் பண்ணும். That's why there's always a constant battle that is working inside of you over right and wrong.
எது சரி எது தவறு என்கிற போராட்டம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே அதனால்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. Conscience is a God-given instrument of discernment. எது சரி எது தவறு என்று அறிந்து கொள்ளுகிற பகுத்தறிவு கருவிதான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற It's மனசாட்சி. very important that we should have the spirit of discernment, இந்த பகுத்தறியும் ஆவியை வைத்திருப்பது மிக மிக முக்கியம். so that you will know right from wrong in the spiritual matters. ஆவிக்குரிய ரீதியிலே தவறிலிருந்து சரியை பிரித்தெடுப்பதற்கு அது உதவி செய்யும். We turn the Bibles to 1 Timothy 1 தீமோத்தேயு chapter 1 1ஆம் அதிகாரம் verse 5. 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. Hallelujah. ஹல்லேலூயா. Now the purpose of the commandment is love from a pure heart, from a good conscience. சுத்தமான இதயத்திலிருந்தும் நல்ல மனசாட்சியிலிருந்தும் மாயமற்ற விசுவாசத்திலிருந்தும் பிறக்கிற அன்புதான் கற்பனையினுடைய பொருள். Turn the Bibles to Isaiah chapter 30 verse 21. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Your ears shall hear a word behind you saying, this is the way, walk in it. உன் வலதுபுறமாய் உன்னுடைய காது சாயும் பொழுது சத்தம் கேட்கும் வழி இதுதான், இதிலே நீ நடக்க வேண்டும். So conscience is the inner lamp of God that says, this is the way, walk in it. நீங்கள் நடக்க வேண்டிய வழி இதுதான் என்று உங்களுக்குள்ளிருந்தே உங்களுக்கு சொல்லும் கர்த்தர் வைத்திருக்கிற தீபம் தான் மனசாட்சி. Conscience is God's umpire within the heart of man. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அம்பையர் நடுவர் தான் இந்த மனசாட்சி. Every game has boundaries, right? எல்லா விளையாட்டிலும் சட்டங்கள் இருக்கிற, எல்லைகள் இருக்கிறது. Tennis, kabaddi, cricket, whatever. டென்னிஸ், கபடி, கிரிக்கெட், நீங்க எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும். Likewise, even our life has boundaries. நம்முடைய வாழ்க்கைக்கும் எல்லைகள் உண்டு. If you exceed that boundary, எல்லையை தாண்டினால் you're lost, you're doomed for destruction. நீங்கள் அழிவுக்கு நேராக கடந்து செல்வீர்கள். Conscience is God's umpire. மனசாட்சி கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நடுவர். An umpire is someone who says what is right and what is wrong. ஒரு நடுவர் நடுவிலே நின்று கொண்டு எது சரி எது தவறு என்பதை அவர் தீர்மானிப்பார். He says what is acceptable and what is not acceptable. எது ஏற்புடையது எது ஏற்க மாட்டாதது என்பதை அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். And this kind of inner voice you must have heard thousands of times. ஆயிரக்கணக்கான முறை இந்த உள்ளான சத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கேட்டிருப்பீர்கள். Conscience made Adam and Eve hide from God's presence. மனசாட்சி மிகவும் அது அடம் பிடிக்கும், அது கர்த்தருடைய சமூகத்தை குறித்து உணர்த்தி கொண்டிருக்கும். Because they disobeyed the word of the Lord. ஏனெனில் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து Because of disobedience they sinned against God. கீழ்ப்படியாமையின் காரணத்தினாலே அவர்கள் பாவம் செய்து And விட்டார்கள். they felt the nakedness, so they had to hide behind the bushes. அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் போய் மறைந்து கொண்டார்கள் புதர்களிலே. And they were so ashamed and fearful. ஆதாம் ஏவாளும் அவர்கள் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு பயந்து கிடந்தார்கள். And King David said, தாவீது சொல்லுகிறார், Psalm 51 verse 1. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Cried to God and said, Lord, have mercy on me, O God. ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறுகிறான். Why? Because when the full weight of his murderous adulterous sin with Bathsheba, பத்சேபாளோடு கூட அவன் கொண்டிருந்த விபச்சார பாவமும் அவன் செய்த படுகொலையும் அந்த பாவத்தின் பளு அவனை அழுத்தியது. it struck his conscience. அவனுடைய மனசாட்சியை அடித்தது. And conscience caused Pilate's wife to warn Pilate concerning Jesus, said, I have nothing to do with this just man. இந்த மனசாட்சி தான் பிலாத்துவை சொல்ல வைத்தது, இந்த நீதியான மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் என்னால் காண முடியவில்லை என்று பிலாத்து புலம்புகிறான். Pain in your conscience will say, உங்கள் மனசாட்சியில் இருக்கிற வலி சொல்லும், you have violated the law of God. நீ தேவனுடைய பிரமாணத்தை மீறிவிட்டாய் என்று உங்களுடைய மனசாட்சியிலே வலி And உண்டாகும். peace and joy and salvation is not possible. அந்த நிலையிலே சமாதானம் சந்தோஷம் ரட்சிப்புக்கு அங்கே வாய்ப்பில்லை. See, in that situation, அந்த சூழ்நிலையில் just go before the throne of grace தேவனுடைய கிருபாசன தண்டை முன்பாக செல்லுங்கள். and go to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பி செல்லுங்கள். You will be delivered. Hallelujah. அப்பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள். But if you follow your mind, intellect and flesh, ஆனால் உங்கள் மாம்சம் உங்கள் சிந்தை உங்களுடைய புத்தி கூர்மை சொல்வதையே நீங்கள் பின்பற்றினால் you will be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். So we got to thank God for the conscience. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மனசாட்சிக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். Because conscience is a spirit where we got to be sensitive to the voice of the Holy Spirit. மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதற்கு நாம் உணர்வுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். So that you will reach God's destiny in your life. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற இலக்கை நீங்கள் அடைந்து தீர்ப்பீர்கள். How does conscience work? எப்படி மனசாட்சி வேலை செய்யும்? In Titus chapter 1,
தீத்து 1ஆம் அதிகாரத்தில் verse 15 and 16. 15-16 வசனங்கள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். To the pure, all things are pure. சுத்தம் உள்ளவனுக்கு எதுவும் சுத்தமாயிருக்கிறது. But to those who are defiled and unbelieving, nothing is pure. அவிசுவாசமும் அசுத்தமும் நிறைந்திருக்கிறவர்களுக்கு எதுவும் சுத்தமாயிராது. See, you only change someone from the inside out. ஒரு மனிதனை மாற்றணும்னா அவனை நீங்க உள்ளிருந்து தான் மாற்ற முடியும். You can improve someone's environment in every way possible. நீங்க அவனுடைய சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ அதை நீங்கள் மாற்றி வைக்கலாம். Hallelujah. Hallelujah. You see, the Bible says that to the pure all things are pure. சுத்தமா இருக்கிறவனுக்கு சகலமும் சுத்தமா The இருக்கு. conscience works to change a person from the inside out. ஒரு மனசாட்சி என்ன செய்கிறது? அவனை உள்ளிருந்து வெளிப்புறம் சுத்தமாக மாற்றுகிறது. In John chapter 8 verse 5. யோவான் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் Here we see a Pharisee, they caught a woman in the act of adultery. ஒரு பரிசேயன் ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கிறார். And they brought her to Jesus. அவர்கள் அந்த மகளை இயேசுவினிடத்தில் அழைத்து And வருகிறார்கள். they correctly said about the law. அவர்கள் அங்கே நியாயப்பிரமாணத்தை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். They said, according to the law, this woman should be punished to death by stoning. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து இவள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். But the law affected only the outside of a man. ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுடைய வெளிப்புறத்தை மட்டும்தான் பாதிக்கும். That's why the Bible says, to the pure all things are pure. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சுத்தமாய் இருக்கிறவனுக்கு சகலமும் சுத்தமாய் But to இருக்கிறது. those who are defiled and unbelieving, nothing is pure. அசுத்தமும் அவிசுவாசியுமாய் இருக்கிறவனுக்கு எதுவுமே சுத்தமாய் But இராது. even their mind and conscience are defiled. அவருடைய மனமும் அவருடைய மனசாட்சியும் கூட அழுக்காய் இருக்கிறது. They profess to know God, but in works they deny Him. கர்த்தரை அறிந்தேன் என்று அவர்கள் சொல்லியும் அவர்கள் கிரியை அதை மறுதலிக்கிறது. And they are disqualified for every good work. சகல எந்த நல்ல வேலையும் செய்வதற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக So மாறிவிடுகிறார்கள். the Pharisees know every law. பரிசேயர்களுக்கு தெரியாத நியாயப்பிரமாணம் இல்லை. But the law affected only the outside of a man. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் அவர்கள் வெளிப்புற வாழ்க்கையை மட்டும்தான் பாதித்தது. As long as you keep the religious rules as a Pharisee, ஒரு பரிசேயனாக மத சட்டங்களை பின்பற்றுகிற வரைக்கும் you could look wonderful on the வெளிப்புறத்தில் இவர் மகா உன்னதர் என்பது போல அவர் காட்சி அளிப்பார். but you could look as poison as a snake on the inside. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாம் பார்க்கும் பொழுது அது வேறு விதமாக I இருக்கிறது. want you to read Matthew chapter 23 verse 27. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். This is a strong statement that Jesus said. இயேசு சொன்ன மிக ஒரு உறுதியான வாக்கியம் இது. Jesus said this because it was true of them and it is true often in our lives. It is also true in our lives. நம்முடைய வாழ்க்கையில் கூட இது உண்மையாக இருக்கிறது. He said this for the Pharisees. பரிசேயர்களை பார்த்து சொல்கிறார். He said, for you are like whitewashed tomb which indeed appear beautifully outside. நீங்கள் வெளியிலே அழகாய் காணப்படுகிறீர்கள், வெள்ளையட்டி வெடிக்கப்பட்டு மிக அழகாக இருக்கிறீர்கள். But inside you are full of dead man's bones. ஆனால் உள்ளத்திலே வெறும் செத்தவனுடைய எலும்புகள் தான் இருக்கிறது. So when Jesus came into this world with the gospel, ஆண்டவர் இந்த நற்செய்தியோடு கூட அவர் வருகிறார். and the gospel began to affect the interior of man's life. நற்செய்தியோட பிரச்சனை என்ன? அது மனிதனுடைய உள்ளான மனுஷனை தாக்குகிறது. So in John chapter 8 verse 7, யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் he said to the religious accusers, அங்கே மதவாதிகள், அவரை குற்றம் சாட்டுகிற மதவாதிகளை பார்த்து he சொல்கிறார். told them, if you say there is no sin, பாவம் இல்லை என்று நீங்கள் சொன்னால், if you say there is no sin among you, உங்களுக்குள்ளே பாவம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால், let them throw a stone at her first. பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் முதல் கல்லை எறிய கடவன். And their first response was to be convicted by their conscience. அவர் சொன்ன அந்த வார்த்தையிலே
எல்லோரும் மனசாட்சியிலே குத்தப்பட்டார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. He peeled away all the religious stuff அவருடைய மத தோள்களை எல்லாம் அவர் உரித்து விட்டார். and he reached for the inner man. உள்ளான மனுஷனை நேரடியாக குத்துகிறார். That's the only way that Jesus Christ can change our life. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. This is how conscience works. இப்படித்தான் மனசாட்சி வேலை செய்யும். You see, the mind that is intellect, the will and the emotions சிந்தை, புத்தி கூர்மை, நம்முடைய உணர்வுகள் will justify what the conscience condemns. நம்முடைய மனசாட்சி எதை கண்டிக்கிறதோ அதை நியாயப்படுத்த பார்க்கும். This happened in the life of David. தாவீதுடைய வாழ்க்கையில் இது நடைபெற்றது. In 2 Samuel, 2 சாமுவேல் chapter 11, verse 2 and 3. 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்படிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்படிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். Okay. So we see that David, he saw a woman taking bath. ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுகிறதை தாவீது கண்டான். He must have just saw and gone. எதிர்ச்சியாக பார்த்து விட்டு அவன் போயிருக்கலாம். But something worked in his mind. ஆனால் அவன் அப்படி போகவில்லை. உள்ளத்தில் ஏதோ வேலை செய்தது. That is the lust of the flesh and lust of the eyes. அதுதான் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. And what did he do? அவன் என்ன செய்தான்? David sent and inquired about the woman. அந்த பெண்ணை குறித்து விசாரிப்பதற்கு ஆள் அனுப்புகிறான். You see, the mind will justify what the conscience condemns. மனசாட்சி கண்டிக்கிறதை மனம் என்ன செய்யும் என்றால் அதற்கு ஒத்துவோதும். Because the carnal mind is enmity against God. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. Apostle Paul says in Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Mind controlled by flesh is death. மாம்சத்தினால் ஆளப்படுகிற சரீரம் அது செத்ததாக இருக்கிறது. But mind controlled by spirit is life and peace. ஆனால் ஆவியினால் ஆளப்படுகிற மனதிலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். Hallelujah. Hallelujah. So David's mind was wandering. தாவீதுடைய மனம் அது உலாவிக் கொண்டிருந்தது. His mind is justifying what the conscience condemning. அவனுடைய மனசாட்சி குற்றப்படுத்துகிறதை அவனுடைய சிந்தை நியாயப்படுத்துகிறது. Carnal mind will always be at war with the conscience. மாம்ச சிந்தை எப்பொழுதுமே மனசாட்சியோடு கூட போரிட்டுக் கொண்டே It is இருக்கும். always between flesh and spirit. எப்பொழுதுமே மாம்சத்தோடும் ஆவியோடும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். Conscience will always warn your life. மனசாட்சி ஒரு எச்சரிக்கை மணியை அடித்துக் But கொண்டிருக்கும். if you defy your conscience, ஆனால் மனசாட்சியின் சத்தத்தை நீங்கள் அடக்கினால் you are destroying your soul உங்கள் ஆத்துமாவை நீங்கள் அழிக்கிறீர்கள். and you will fall into sin. அப்பொழுது நீங்கள் பாவத்திலே விழுந்து விடுவீர்கள். Flesh says, look, look, look. மாம்சம் சொல்லும் பாரு 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 என்று சொல்லும். Flesh என்ன சொல்லும்? மாம்சம் It will say, look, look. நீ பார், அதை பார் என்று சொல்லும். But the conscience will say, no, மனசாட்சி சொல்லும் அது தவறு தவறு என்று சொல்லும். you've been seeing enough. நீ பார்த்தது போதும். But the mind always, it counters. ஆனால் சிந்தை அது ஒத்து போய்விடும். And mind will say, this is real, this is the world. இப்படிதான் உலகம் இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு எல்லாம் பேசும். My friends are doing. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் பண்றாங்க. My colleagues are doing. என்னோட இருக்கிறவர்கள் அதைத்தான் My செய்கிறார்கள். family members are doing. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அதான் செய்றாங்க. They come to church, they do all things. சர்ச்சுக்கு வரவங்க கூட தான் அதெல்லாம் பண்றாங்க. But still, they're doing all these things. சர்ச்சுக்கு வராங்க, ஆனா அவங்களும் தான் இதெல்லாம் பண்றாங்க. And nothing wrong in that. இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. And so it backs and forth. There's always this argument rages இப்பொழுது பெரிய வாக்குவாதம் நடக்கும் மனசாட்சியோடு, between flesh and spirit. ஆவியோடு மாம்சத்தோடு ஒரு பெரிய வாக்குப்போர். But if you are a spiritual person, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருந்தால் you will say no and stop. அல்ல அது தவறு என்று சொல்லி விலகி போவீர்கள். But if you continue to look and listen to the lies that justifies it, தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள், பாவத்திலே விழுகிறீர்கள். and you are driven by the flesh, அப்பொழுது நீங்கள் மாம்சத்தினாலே and you நடத்தப்படுவீர்கள். are driven into lust, நீங்கள் இச்சையிலே விழுந்து விடுவீர்கள். and who knows what's going to happen to your soul. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆத்துமாவுக்கு என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. You see, reason will always justify what conscience condemns. மனசாட்சி சொல்லுகிறது எப்பொழுதுமே இந்த காரண காரியம் சாக்குபோக்கு அது எப்பொழுதுமே அதை ஜெயித்து விடும். A lot of people grumble about their problems. நிறைய பேர் அவருடைய பிரச்சனைகளை குறித்து சொல்லி சொல்லி புலம்புவார்கள். Instead of telling your problems,
உங்க பிரச்சனையை சொல்றதுக்கு பதிலாக find a solution to solve your issue. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகருங்கள். Amen. ஆமென். You should always find a solution. எப்பொழுதும் ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. Don't keep on telling about your issue. எப்ப பார்த்தாலும் உங்க பிரச்சனையை சொல்லிக் Don't கொண்டிராதீர்கள். always give a reason ஏதாவது ஒரு சாக்கை சொல்ல வேண்டாம். for your wrongdoings. உங்களுடைய தவறான செயல்களுக்கு காரண காரியம் The கற்பிக்காதீர்கள். reason will always justify what conscience comes. மனசாட்சி தவறு என்று சொல்வதை எப்பொழுதுமே சாக்கு போக்குகள் மேற்கொண்டு விடும். You go to a supermarket, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க, buy groceries, மளிகை சாமான்லாம் வாங்குறீங்க. and the cashier gives extra balance to கேஷியர் you, திடீர்னு உங்ககிட்ட நிறைய காசு திருப்பி like கொடுத்துறாரு. 200 or 300 rupees. 200 ரூபாய் 300 ரூபாய் சேர்த்து கொடுத்துறாரு. What you will do? என்ன பண்ணுவீங்க? Praise the Lord. ஆமென். கர்த்தரை நீங்க ஆசீர்வதிச்சிட்டாரு. அது சர்வேல நம்ம சாட்சி சொல்லுவோமா? அப்படி சர்வேல we cannot say that, right? What will you do? நீங்க என்ன செய்வீர்கள்? You return it back to him. திரும்ப கொடுப்போம் அல்லவா? கொடுத்துட்டீங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க நம்ம. Amen. ஆமென். The reason will always justify what conscience condemns. மனசாட்சி எதை கண்டிக்கிறதோ காரண காரியங்கள் எப்பொழுதுமே அதை But நியாயப்படுத்தும். if you take that money and come back, that is stealing. நீங்க பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் திருட்டு. Mind will say, oh, that's nothing. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பரவாயில்லைன்னு மனம் சொல்லும். But if you are a spiritual person, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக you இருந்தால் will give it back. அதை நீங்கள் திரும்ப கொடுப்பீர்கள். But if you are ruled by your mind உங்களுடைய சிந்தை உங்களை ஆளுகை செய்தால் and take the money home and you will feel guilty. நீங்க பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தால் உங்களுக்கு குற்ற மனசாட்சி And உண்டாயிருக்கும். you'll never get sleep because your conscience will always, will tell. உங்களுடைய what you've done. மனசாட்சி எப்பொழுதும் உங்களிடத்தில் சொல்லும், நீ திருடி கொண்டு வந்தாய் அந்த பணத்தை. And the best tranquilizer is to have a clear conscience. சுத்த மனசாட்சி தான் உங்களுக்கு நிம்மதியை தரும். Hallelujah. Hallelujah. You should ask God this morning, ஆண்டவர் பார்த்து இந்த காலையில கேட்கணும், Lord, give me clear conscience. எனக்கு சுத்த மனசாட்சியை தாங்கப்பா. Hallelujah. Hallelujah. You see, David was fighting between flesh and spirit. மாம்சத்தோடும் ஆவியோடும் தாவீது சண்டை போட்டுக் He knew கொண்டிருந்தான். that he did wrong against God. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான் என்பதை அவன் அறிவான். He saw a woman taking bath. ஒரு பெண் குளிப்பதை அவன் பார்த்தான். He should have gone. உடனே அவன் விலகி போயிருக்க வேண்டும். But his life lusted for it. அவனுடைய வாழ்க்கையில் இச்சை பிறந்து விட்டது. He was trying to give reason. அதுக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறான். You see, conscience never bends to outside pressure. மனசாட்சி அழுத்தத்திற்கு வெளியிலே அது மடிந்து போகாது. If you read in 1 Kings chapter 22, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் verse 3, 3ஆம் வசனம். King Ahab is a wicked king of Israel. இஸ்ரவேலினுடைய பொல்லாத ராஜா ஆகாப். And he invited Jehoshaphat, the godly king of Judah, to join him in a war against the Syrians in Ramoth. ராமோத்தில் இருக்கிற சீரியர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக அவனை அழைக்கிறான். So King Jehoshaphat, he agreed for it. ஜெகசபாத் ராஜாவும் தேவனுக்கு பயந்த மனிதனாகி அவன் ஒப்புக்கொள்கிறான். In 1 Kings chapter 22 verse 5 it says, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. Jehoshaphat said, please inquire for the word of the Lord today. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தையை விசாரியும். Because the conscience never bends to outside pressure. மனசாட்சி எப்பொழுதுமே வெளியில் இருக்கிற அழுத்தங்களுக்கு எல்லாம் அது மடங்காது. Sometimes you have to know the will of the Lord in your family, in your life. சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். Especially in the decision making. முக்கியமாக தீர்மானங்கள் செய்யும் பொழுது, No matter what it is, அது என்னவாக இருந்தாலும் சரி, you should pray and see whether this is God's will. ஜெபித்து இது கர்த்தருக்கு விருப்பம்தானா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய You வேண்டும். shouldn't bend to outside pressure. வெளியிலிருந்து வருகிற அழுத்தங்களுக்கு எல்லாம் ஆடிவிடக் கூடாது. This is what King Jehoshaphat did. யோசபாத் இதைத்தான் செய்கிறான். He said, please inquire for the word of the Lord today. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசாரித்து அறியுங்கள். And you know what King Ahab did? ஆகாப் ராஜா என்ன செய்தான்? He brought 400 prophets 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தான். and they approved for that war. அந்த யுத்தத்திற்கு அவன் ஒப்புதல் வாங்கி And in கொண்டான். verse 6 it says, but Jehoshaphat, who had a conscience, asked, is there not still a prophet of the Lord here, that we may inquire of him? இன்னும் விசாரிப்பதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் நம் நடுவிலே இல்லையா என்று சொல்லி யோசபாத் தேவனை தேடுகிறான். And reluctantly Ahab brought in prophet Micaiah, மீகா தீர்க்கதரிசி அரைமனதோடு அழைத்து வருகிறான். and whom he hated because Micaiah refused to prophesy good when it was evil. ஏனென்றால் தீமையான தருணத்திலே நன்மையானவைகளை பேசுவதற்கு மீகா தீர்க்கதரிசி ஏற்கனவே மறுத்திருந்தான். ஆகவே அவனை அழைத்து வருவதற்கு அவனுக்கு மனமில்லை. You see that in verse 8. 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். And in the most frightening terms, பயமுறுத்துகிற வார்த்தை என்ன? Micaiah prophesied not only the destruction of the Jewish armies,
யூதர்கள் அழிந்து போவார்கள், யூத சேனை கவிழும் என்பதை சொல்வதோடு மட்டுமல்ல, but he also promised it about the death of King Ahab. ஆகாப் ராஜா செத்தும் போவான் என்பதை தீர்க்கதரிசனம் And உரைக்கிறார். if you read from verses 9 to 23, 9ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனத்தில் பார்க்கும் we பொழுது, find that Micaiah was led away to prison and Ahab and his troops marched to destruction. இங்கே அவனை சிறைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே எதிரி படைகள் அவனை கொன்று போடுகிறார்கள். Conscience never bends to outside pressure. மனசாட்சி எப்பொழுதுமே வெளியிலிருந்து வருகிற அழுத்தங்களுக்கு எல்லாம் அசைந்து கொடுக்காது. See, darkness always hates the light, right? இருளுக்கு எப்பொழுதுமே வெளிச்சம் பிடிக்காது. Liars always hate the truth. பொய்க்கு எப்பொழுதுமே உண்மையை பிடிக்காது. The carnal mind always hates the voice of conscience. மாம்சத்துக்கு எப்பொழுதுமே மனசாட்சி பிடிக்கவே Because it is always at war. ஏனென்றால் மாம்சம் எப்பொழுது மனசாட்சி எப்பொழுது பார்த்தாலும் மாம்சத்தோடு போரிட்டு And கொண்டிருக்கும். to follow the flesh always leads to destruction. எப்பொழுது மாம்சத்தை பின்பற்றுகிறவன் அழிவுக்கு நேராகத்தான் There செல்லுவான். are lots of people believe in homosexuality. இன்றைக்கு நிறைய பேர் ஓரின சேர்க்கையை நம்புகிறார்கள். They say abortion is my right, I can do anything I want. கருக்கலைப்பு என்னுடைய உரிமை, எப்பொழுது வேண்டுமானாலும் நான் கொலை செய்வேன் என்கிறார்கள். Pornography is my right, I can watch anytime I want. தவறான படங்களை பார்ப்பது என்னுடைய உரிமை, எனக்கு வேண்டும் பொழுதெல்லாம் நான் அதை பார்ப்பேன், அது என்னுடைய உரிமை என்கிறார்கள். But when the Bible says it is sin and wrong, it is sin. வேதம் அதை பாவம் என்று சொல்லுகிறது, அது பாவம் தான். Conscience will not bend to outside. மனசாட்சி வெளியிலிருந்து வருகிற அழுத்தத்திற்கெல்லாம் ஆடாது. It does not surrender when Christianity is slandered. கிறிஸ்தவம் தாக்கப்படுவதனாலே கிறிஸ்தவம் சரணடைந்து விடும். Conscience stands on the solid rock, Jesus Christ. மனசாட்சி இயேசு கிறிஸ்துவின் உறுதியான கன்மலையின் மீது அது நின்று The கொண்டிருக்கிறது. Lord gives us a promise. God is for who can be against us. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்கிறவன் யார்? As long as your conscience is clear, உங்களுடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிற வரைக்கும் nothing can move you. உங்களை அசைப்பவன் ஒருவனும் இல்லை. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. You should have a clear conscience சுத்த மனசாட்சி உங்களுக்கு so that வேண்டும். you will never be moved அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. from outside pressure. வெளியிலிருந்து வருகிற அழுத்தங்கள் உங்களை அசைக்காது. Because we are a child of God. ஏனெனில் நாம் கர்த்தருடைய பிள்ளை. Because we are standing on the throne. நீங்கள் கன்மலையின் மேல் இருக்கிறீர்கள். So we should ask God this morning. ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும். God, give me clear conscience. ஆண்டவரே சுத்த மனசாட்சி எனக்கு தாரும். Hallelujah. ஹalleluya. Not to bend to any outside pressure. வெளியிலிருந்து வருகிற அழுத்தங்களுக்கு எல்லாம் அசைந்து கொடுக்க கூடாது. Not to bend to any worldly pleasures. உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு எல்லாம் நான் அசைந்து விட Let கூடாது. our mind be renewed. என்னுடைய மனம் புதிதாகட்டும். Apostle Paul says, do not follow the pattern of this world. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உலகத்தின் முறைமைகளை நாம் பின்பற்ற But கூடாது. let your mind be transformed and renewed ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். so that we would have a clear conscience. நமக்கு அப்பொழுது சுத்த மனசாட்சி உண்டாயிருக்கும். Hallelujah. ஹalleluya. Let's all stand up and pray. எல்லோரும் நாம் எழுந்து நின்று நாம் God bless His ஜெபிப்போம். word. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. I'm going to ask Pastor Harry to pray. நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி, பிரியமானவர்களே, சுத்தமா இருப்பது நம்முடைய உரிமை. அது பாரம் அல்ல. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சுத்தமா இருப்பது நம்முடைய உரிமை. அதுக்கு ஆசைப்படுங்க. பாவம் வராமல் இருக்காது. பாவம் மாடியில் நிற்கும் பொழுது வரும், வெளியில போகும் பொழுது வரும், கல்லூரியில் வரும், பள்ளிக்கூடத்தில் வரும், வேலை ஸ்தலத்தில் வரும், வீட்டில் வரும். பிரியமானவர்களே, பாவம் வருவது பாவம் அல்ல. அந்த வருகிற பாவத்திற்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறீர்கள்? மாடியிலிருந்து அவன் அந்த பெண்ணை பார்த்தது பாவம் அல்ல, பார்த்து கொண்டே இருந்ததுதான் பாவம். அவன் விலகி செல்லவில்லை. எதிர்ச்சியாக பார்த்தது பாவம் அல்ல, பார்த்த பின்னால் அவன் கண்ணை விலக்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, பாவம் என் வழியில் வரும் பொழுது கர்த்தாவே, அதை எதிர்த்து விலகி போகிற அந்த பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தா, அதை தாங்கப்பா. சுத்தமா இருக்கிறவனுக்கு எல்லாம் பாருங்கள், தாவீதுடைய மனசாட்சியை மட்டும் அவன் சுத்தமாய் காத்திருந்தான், அவன் வாழ்க்கையே சுத்தமாய் இருந்திருக்கும். சுத்தமா இருக்கிறவனுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும். அசுத்தமா இருக்கிறவனுக்கு கேடு உண்டாகும். பெரிய அந்த பாவ பாரம் அழுத்து இங்கும் தப்பி ஓடி ஒளிய முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், தப்பு செஞ்சுட்டு ஒழிச்சிக்கலாம் முடியாது. பிரியமானவர்களே, நாம் நிர்வாணிகளா இருக்கிறோம் கர்த்தருக்கு முன்பதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா, என் குடும்பத்திற்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் கணவருக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக, என் பெற்றோருக்கு விரோதமாக, என் ஆண்டவருக்கு விரோதமாக, என் திருச்சபைக்கு விரோதமாக நான் செய்கிற என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். கர்த்தாவே, அதை ஜெயிக்கிற ஒரு மனதை தாரும் ஆண்டவரே. பொல்லாப்பு பேசக்கூடாது என்றால் பேசாதீங்க. இங்க நிற்காதே, அங்க உட்காராதனா உட்காராதீங்க. தப்பான இடத்துல உட்கார்ந்துட்டு சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள். தப்பான நண்பர்களோடு பழகிவிட்டு சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள். நமக்கு வேதம் சொல்லுகிறது, பரியாசக்காரனோடு உட்காரக்கூடாது.
பேசக்கூடாது, பழகக்கூடாது. அந்நியனோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணக்கூடாது, திருமண உடன்படிக்கை பண்ணக்கூடாது. செய்யக்கூடாது என்றால் அதை செய்யக்கூடாது. இது தவறு என்றால் அது தவறு. ஒத்து போகாது. ஏதாவது ஒரு சாக்கு. உலகத்திலேயே அதிக பொய்களை நாம் நம்மிடத்தில் தான் சொல்லுகிறோம், மற்றவரிடத்தில் அல்ல. மனசாட்சி இடத்தில் பொய் சொல்லி நம்முடைய ஆத்மாவுக்கு எதிராக போரிடுவதை நாம் நிறுத்துவோம். நமக்கு விரோதமாக நாமே போரிட்டால் நம்மை யாரால் காப்பாற்ற முடியும்? கர்த்தாவே, நான் நிர்வாணமா இருக்கிறேன். முதலாவது தவறென்று ஒத்துக்கொள்கிற தைரியத்தை எங்களுக்கு தாங்க. எல்லாம் கருணை உயர்த்தி எப்ப பார்த்தாலும் டிஃபெண்ட் பண்ற அந்த ஆவியை டிஃபெண்ட் பண்றத கர்த்தாவை டிஃபெண்ட் பண்ணா டிஃபென்ஸ்லெஸ்ஸா மாறிடுவோம். நம்ம ஒத்துக்கொண்டால் நமக்கு உதவி கிடைக்கும். ஒத்துக்கொண்டால் உதவி கிடைக்கும். டிஃபெண்ட் பண்ணி நியாயப்படுத்தி சாக்கு போக்குகளை சொல்லி நம்மை நாமே வஞ்சித்தது போதும். ஆனால் எங்களை நாங்கள் ஏமாற்றுவது போதும் ஆண்டவரே. போலியாய் வாழ்ந்தது போதும். 2 வாழ்க்கை வாழுகிறவனுடைய வாழ்க்கை பரிதாபமானது. சோறு இருந்தாலும் இல்லைனாலும், பாக்கெட்ல பைசா இருந்தாலும் இல்லைனாலும், சுத்தமா இருக்கிறவன் சிங்கம் போல் இருப்பான். அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும், அவனிடத்தில் எல்லா பதவிகளும் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், அசுத்தமா இருக்கிறவன் அவன் ஒரு அடிமை, அவன் ஒரு பயந்தாங்குள்ளி, அவனுக்கு தைரியம் இல்லை. பிரியமானவர்களை, கோழைகளை போல நாம் வாழக்கூடாது. சுத்தமாக இருப்போம். எல்லாம் சுத்தமாக இருக்கும். சுத்தமா இருக்கிறவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். சுத்தமா இருக்கிறவன் சந்தோஷமா இருப்பான். சுத்தமா இருக்கிறவன் நிம்மதியாய் தூங்குவான். சுத்தமா இருக்கிறவன் மன நிம்மதியோடு கூட இருப்பான். அவன் சந்தோஷத்தை யாராலும் பிடுங்க முடியாது. அவன் சமாதானத்தை யாராலும் அசைக்க முடியாது. அவன் தைரியத்தை யாராலும் குறைக்க முடியாது. அவன் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவன். பிரியமானவர்களை, கூடி குறுகி வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தெளிந்த புத்தியும் தைரியமும் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு. கலங்கி நின்ற பயம் அருவருப்பானது. பயம் கொடுமையானது. பயம் நரகத்திற்கு தள்ளும். சுத்த மனசாட்சி இல்லாதவனை பயம் ஆண்டு கொள்ளும். வெளியிலே தைரியம் போல நடிக்கலாம். அவன் பயத்திற்கு அடிமையா இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தாவே, நாங்கள் எங்களை சுத்தமாக்கிக் கொள்கிறோம். இப்பொழுதே உடைய சமூகத்தில் எங்களை நிர்வாணமாக்கிக் கொள்கிறோம். எங்களை சுத்தமாக்கும் ஆண்டவரே, எங்களை சுத்தமாக்கும். ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய திருக்கரத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நீங்கள் உட்காரலாம்.